ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். எந்தவித துருப்பு சீட்டுகளோ எழுதி வச்சுட்ட எந்த விஷயமானமும் நம்ம பார்த்து சொல்வது கிடையாது. என்ன கேள்விகள் வருகிறது அதிகமாக, எதை சார்ந்த கேள்விகள் அதிகமாக வருகிறது, அதற்கான பதிலைத்தான் நம்ம சொல்லிடுவோம். எந்த பத்திரிகையிலும் பார்த்து யார் சொன்னதையும் கேட்டு செய்வதில்லை. எக்ஸ்பெரிமெண்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த லைஃப். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து பார்க்கிற சோதனை முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும். அதன் மூலியமா தான் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்ல வரும். ஐடிவியில ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இது சென்று கொண்டிருக்கிறது. மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மேலே நம்ம கண்டென்ட் போட்டு நிறைய போயிட்டே இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிற கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் பத்தி சொல்லுங்க, பரிகாரம் அப்படிங்கிறது என்ன, பரிகாரம் செய்ய வேண்டுமா, பரிகாரம் ஒன்று இருக்கா, ஜாதக ரீதியாக பரிகாரம் என்று ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலங்கள், இந்த சூரியனார் கோயிலாக இருக்கட்டும், திங்களூரா இருக்கட்டும், சுக்கிரனுடைய கோவிலா இருக்கட்டும், இல்லை செவ்வாயினுடைய முருகப்பெருமான் அறுபடை வீடுகளாக இருக்கட்டும், எல்லா கோவிலையுமே அந்த காலத்துல பரிகாரங்கள் மூலியமா தான் பிரசித்தி பெற்றிருக்கிறது. பரிகாரங்கள் செய்வது, சூரியனுடைய கோவிலில் போனா கண் பார்வை நன்றாக கிடைக்கும், கண் பார்வை மங்குறவர்கள், கண்ணிலே அடிபடுகிறவர்கள் அடிக்கடி, இவங்கெல்லாம் சூரியனார் கோயில் போங்க, திங்களூருக்கு போங்க, சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கோயிலுக்கு போங்க, சுக்கிரனுடைய கோயிலுக்கு போங்க அப்படின்னு எல்லா விதமான கோயில்களுக்கும் அந்த காலத்துல போய் தான் பரிகாரங்கள் செய்துதான். பரிகாரங்கள்ங்கிறது முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மரம் கீழே விழப்போகிறதுல இன்னொரு மரத்தால முட்டு கொடுப்பது தான் பரிகாரம், தாங்கி பிடிப்பது தான் பரிகாரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குரிய விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு உள் மனசு உணர்த்தும். ஜோதிடர் சொல்றது அப்புறம், உள் மனசு ஒன்று சொல்லிடும். முன்னாடியே ஒரு மாதம் முன்பாக உங்களுக்கு குறிப்பு கொடுக்கும், இதிலே போகாதே, இது தவறான விஷயம். சமீபத்துல கூட ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் உள் மனசு ஒரு குரல் கேட்கும், உன்னுடைய தெய்வத்தினுடைய ஒரு குரல் கேட்கும், தெய்வத்தினுடைய குரலை எடுத்துக்கோ, உன்னுடைய குரலை ஓரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது பாத்தீங்கன்னா உண்மையான விஷயம்தான். தூங்கும் போது கூட நீங்க கனவோடு பேசினீர்கள், நீங்க கனவோட பேசணும், அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல்ல வரும். நிறைய நீங்க உங்களை சோதனை பண்ணி பார்க்கத்தான் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ உள்ளுணர்வு சொல்வது தவறான பாதையில் செல்லாதே என்று தெய்வத்தின் பொருள் கேட்கும். அப்போ நீங்க போகக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி ஜோதிடர் சொல்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு அது குறிப்பு கொடுத்துடுறாரு இறைவன். எல்லா விஷயத்திலையும் நடக்கும். இப்போ நம்ம வீட்டுல ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு மாசம் கழிச்சு நமக்கு இறக்க போறாருன்னா அதனுடைய குறிப்புகளை சின்ன சின்ன குறிப்புகளாக இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். இது உண்மை நிதர்சனம். நம்ம அன்னைக்கு சொல்லுவோம், அவங்க இறந்த பிறகு சொல்லுவோம், இந்த குறிப்பு எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுதுங்க. ஆனா நமக்கு அது உபயோகப்படுத்துறதுக்குள்ளேயே அது மறந்து போயிடும். அது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியாமலே நமக்கு மறந்து போயிடும். அதனால இறைவன் இதுதான் இறைவன் உள்ளுணர்வோடு பேசுவதுதான் இறைவனுடைய விஷயம். அப்போ நம்ம தாங்கி பிடிக்கக்கூடிய விஷயம்தான் பரிகாரம். பரிகாரங்கள்ல நான் என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பரிகாரங்கள்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சூரியனுக்காக கண் பார்வை கண்ணாடி போடுறவங்க, முதல்ல கண்ணாடி போடுறவங்க என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளானா கண்ணாடி போடுறாங்கிறத நம்ம பார்ப்போம். தாய் தந்தையினுடைய உறவு மட்டுப்பட்டால் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வரும். இளநிலையிலேயே, இளம் வயதிலேயே கண்ணாடி போடுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய் தந்தையினுடைய உறவு பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இளம் வயது கண்ணாடி போடணும். நம்ம வயது கண்ணாடி போடுறவங்களை பத்தி நான் பேசவே இல்லை. இளம் வயதிலேயே கண்ணாடி போடணும். 13-14 வயசுலேயே, 8 வயசுல 9 வயசுல கண் பார்வை போடுகிறவர்கள் ஆனா நல்லாதான் சார் இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்ட பையனோட அப்பா அம்மா நல்லாதான் இருக்காங்க, நல்லாதான் இருப்பாங்க. உறவு முறைகளை பாதிக்கக்கூடிய விஷயமாக சிறு வயதிலேயே உணர்த்தக்கூடிய விஷயம் தான் கண்ணாடி போடுதல். புரியுதுங்களா? அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், சூரியன் சந்திரன் பாதிப்பு, இதுதான் பரிகாரம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கண் பார்வை மங்கி இருக்கிறது, கண் பார்வை சரியில்லைன்னா சூரியனார் கோயிலுக்கு போங்க, திங்களூருக்கு போங்க, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், சூரியனார் கோயிலுக்கும் திங்களூருக்கும் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய பரிகாரம் தான் நம்ம செய்யணும். அப்போ
கண்மலர் சாத்தணும். சிவனுக்கு கண்மலர் சாத்தணும், அம்பாளுக்கு கண்மலர் சாத்தணும். கண்ணு பாறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த கண்ணாடி ஒரு குறிப்பிட்ட வயசுல, அந்த ஒரு 8 வயசுல ஒரு சின்ன பையன் கண்ணாடி போடுறான்னு வச்சுக்கோங்க, 13 வயசுல அவனுக்கு ஒன்று தெரியும், நம்ம கண்ணாடி போட்டதுனால நம்ம அழுகு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான். அப்போ அந்த பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் உள்ள அந்த கண் மலர்ல ஏதாவது லென்ஸ் வைப்பாங்க, கண்ணாடி அவுத்துருவான். அதுக்கப்புறம் புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? பரிகாரம்ங்கிறது நீங்க ஏதாவது சுவாமிக்கு செய்தால் மட்டுமே, அப்ப அந்த அப்பா அம்மா வந்து அந்த கண்மலருக்காக, அந்த குழந்தையோட கண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணி கண்மலர் சாத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கோவில்ல அம்மனுக்கோ யாருக்கோ, எந்த சுவாமிக்கு வேணாலும் கண்மலர் சாத்தலாம், கண் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்கு. இதுதான் பரிகாரம். புரியுதுங்களா? ஜுரம், தலைவலி, இதுக்கும் அதிபதியே சிவபெருமான் தான். ஜுரம், தலைவலி, இதுக்கெல்லாம் அதிகமாக ஜுரம் அடிக்கிறது. ஹீட் யாருங்க? நெருப்பு யாருங்க? சூரியன். சூரியன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். அப்ப நீங்க வந்து அங்க குளிர்ச்சியாக ஒரு அபிஷேகம் செய்தால் உங்கள் ஜுரம் குறையும், உங்களுடைய விஷயங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பரிகாரம். அந்த பரிகாரத்தை செய்வதனால அது வந்து நிவர்த்தி ஆகுது. பரிகாரம்னு சொல்றதை விட நீங்க வந்து நேரா போய் சுவாமிக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். கழுத்து வலி, தொண்டை வலி, பேச்சு வரல அப்படின்னா அதுக்கெல்லாம் குரு பகவானும் புதன் பகவானும் செய்கிற வேலைகள். அப்ப குரு பகவானுக்குரிய பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும், புதனுக்குரிய பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். நல்ல அறிந்த ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, தெரியாத ஜோதிடர்கள் தான் புதுசு புதுசா பரிகாரங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்து உடம்பு ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அம்பாள் சந்திரன் தான் காரணம். இருதயம் நன்றாக துடித்துக் கொண்டிருப்பதற்கு நமக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அம்பாள். அப்ப அம்பாள் வழிபாடு பண்ணா இருதய கோளாறு எல்லாம் விலகும். பரிகாரம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்துக்கும் பெருமாள் தான். ஓம் நமோ நாராயணாய நமஹா என்று சொன்னால் நரம்பு வியாதிகள் குணமடைகிறது. மூச்சு பிடிப்பு முக்கியமா, இதெல்லாம் வந்து பெருமாளுக்குரிய விஷயங்கள். தான் பரிகாரம். பெருமாளுக்குரிய பரிகாரம் செய்தால் நமக்கு வந்து ஓரளவுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. உடம்புக்கு சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றவங்க, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய, குடலிலே இருக்கக்கூடிய சாப்பாடு ஒற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய நமது சுக்கிரன் கோவிலுக்கு போய் நம்ம வந்து அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்போ நிறைய விஷயங்கள் அதாவது நம்மளுடைய துடைப்பகுதி வரைக்கும் நமக்கு வந்து யார் வந்து அதிபதியா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ராகு இருக்காரு. அதே மாதிரி முட்டிக்கால்ல இருந்து கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் நமக்கு பாதத்தை தாங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ பாதத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பாதங்களிலே வரக்கூடிய எரிச்சல் இதெல்லாம் வந்து யார் காரணமாக இருக்கிறார்கள்? சனி பகவான் இருக்கிறார். அப்போ சனி பகவானுக்குரிய பிரீத்தி செய்ய வேண்டும். அப்போ நம்ம பேசுகிற பேச்சு நேர்பட பேச வேண்டும். நேரா நல்ல விஷயமா பேசிட்டே இருந்தோம்னா குரு அருள் பாலிக்கிறார்னு அர்த்தம். தீய விஷயங்களையும் தீய வார்த்தைகளையும் நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து ராகு வேலை செய்கிறார். இதுக்குரிய பரிகாரம் பண்ண வேண்டும். அப்ப பரிகாரம் பண்ணணுமா? திருமண தடைக்கு பரிகாரம் பண்ணணுமா? திருமண தடை உள்ளவர்கள் என்ன பண்ணுவோம்? இப்ப வந்து தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொல்றாங்க ஐயா. அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா தாத்தா சொத்து அப்படின்னு உடனே அவர் என்ன வச்சிருக்காரு, அவர் என்ன நிலபுலம் வாங்கி வச்சிருந்தார், அவர் என்ன வீடு வச்சிருந்தார், அவர் என்ன பணம் வச்சிருந்தார், அவர் என்ன நகை வச்சிருந்தார் அப்படின்னு தான் பாக்குறீங்களே தவிர அவர் செய்த லீலைகளையும் அவர் செய்த பாவங்களும் பேரனுக்கு தான் சேரும். நடுவில் அப்பா யாருங்க? அப்பா செய்தது உங்க குழந்தையோட குழந்தைக்கு சேரும். அப்போ தாத்தா சொத்து பேரனுக்கு தான் அப்படின்னா அவர் செய்த நல்ல விஷயங்களும் உங்களை வந்து சேரும், தீய விஷயங்கள். இப்ப தாத்தாவுக்கு 2 தாரம் அப்படின்னா நிச்சயமாக பேரனுக்கு 2 தாரம் நிச்சயமா அடிச்சு சொல்லிடலாம். 100% 1000% சொல்லிடலாம். ஒரு சில பேருக்கு தவறு, ஜாதக ரீதியாக குரு நன்றாக இருந்தால் தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த தாரதோஷம் வரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 85% பேர். ஐயோ என்னங்க எப்படி சொல்றீங்க, 2 தாரம் உள்ளவங்க 85% பேர் இருக்காங்களா 100ல அப்படின்னா? அப்படிதான் இருக்கும். அது ஒரு சில கிரகப்பாதைகள் பார்ப்பதனாலே நிறைய பேருக்கு தீர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30% பேருக்கு இரட்டை தார தோஷம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த திருமணம் நடக்கவில்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயது முதிர்ந்து விட்டார்கள், திருமணமே ஆகவில்லை அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறை நீக்கி இந்த 2 நாகம் இருக்கிற மாதிரியான அது ஒண்ணுதான் சொல்லியிருக்கு பரிகாரமா திருமண தடைக்கு. வேற பரிகாரங்கள் இல்லை. வாழை மரத்தை வெட்டக்கூடாது. வாழை மரத்தில் தாலி கட்டி அதை வெட்டி போட சொல்லுவார்கள். கல்வாழை மரம் உண்டு, கல்வாழை மரத்துக்கு திருமணம் உண்டு. அது வந்து பரிகாரத்துல இருக்கு, ஒரு கோவில்ல செய்யறாங்க. இப்ப வந்து அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப வந்து இந்த வாழை மரத்தை வந்து தாலி கட்டி அதை வந்து வெட்டி போட சொன்னாங்க, ஐயர் வந்து சொல்லிட்டாரு, ஜோதிடர் வந்து சொன்னாரு, நாங்க செய்தோம் அப்படின்னா வாழை மரத்தை வெட்டணும். வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய வாழை மரத்தை வெட்டக்கூடாது.
பாத்துங்க. திருமண தோஷத்திற்காக 2 நாகம் இந்த மாதிரி சிலை வாங்கி வச்சு, ராகு கேதுக்களுடைய சிலை வாங்கி வைத்து, மரப்பாச்சி பொம்மை அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் இருந்ததுங்க. எல்லார் வீட்லயும் இருந்தது, எங்க வீட்லயும் இருந்தது. தாத்தா வீட்டுல தாத்தா வச்சிருந்தாங்க. எதுமோ பொம்மை விளையாடுறதுக்கு குழந்தைங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அது இல்லைங்க. தோஷங்கள் போக்கக்கூடிய ஒரே சக்தி படைத்த விஷயம் மரப்பாச்சி பொம்மை தான். 2 தார தோஷம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை வாங்கி வச்சு அது சாமிக்கு நிகராக அவங்க வந்து பூஜித்து வந்தார்கள். அதனால தாரதோஷம் ஏற்படாமல் போனது, தாரதோஷம் தட்டி போச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த 2 நாகம் இருக்கிற மாதிரி சிலை வாங்கி வைத்து மரப்பாச்சி பொம்மைகளுக்கு திருமணம் செய்து வைத்து, இந்த மரப்பாச்சி பொம்மை திருமணம் முடிந்த உடனே அந்த மாங்கல்யத்தை எடுத்து நம்ம ஆணாக இருந்தால் கையில கட்டி கொண்டு, பெண்ணாக இருந்தால் கழுத்தில் கட்டி கொண்டு விசர்ஜனம் பண்ணணும், தாரதோஷம் நீங்கும் அப்படின்னு இருக்குங்க. இது ஒண்ணுதான் இருக்கு ஜோதிடத்துல. ஆனா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் திருமண தடைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? மேல 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 பரிகாரம் பண்ணி முடிச்சு போட்டுட்டே போறது. யாராவது ஒருத்தர் அந்த முடிச்சு அவிழ்த்து விட வேண்டும். அப்போதான் அந்த திருமண தடை தோஷம் நீங்கும். பரிகாரம்ங்கிறது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. தாங்கி உங்களுக்கு தார தோஷம் இருக்குன்னா அதை தாங்கி பிடிச்சி நிமித்தக்கூடிய விஷயம் தான் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் தவிர வேற ஹோமமே கிடையாதுங்க, வேற பூஜைகளே கிடையாதுங்க. புத்திர காமேஷ்டி யாகம் செய்யணும், குரு பகவானுக்கு செய்யணும். நிறைய குருக்களை வச்சு ஆவர்த்தி, அதாவது இத்தனை ஜபம் ஆவர்த்தி பண்ணணும், இத்தனை ஜபம் ஹோமம் பண்ணணும், இத்தனை ஜபம் தானம் கொடுக்கணும், இத்தனை ஜபம் இப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிப்படியா இருக்கிறதுங்க. அதெல்லாம் செய்தால் மட்டுமே இதெல்லாம் ஓரளவுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ இருக்கிற கோவில்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் நேர்படவே பேசுறேன், இப்ப இருக்கிற கோவில்லாம் எந்த கோவிலுமே எந்த ஐயரையும் வந்து பரிகாரம் செய்ய விடுவதில்லை. அப்புறம் எப்படிங்க கோவில் வளர்ச்சி அடையும்? கோவில் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது? நம்ம வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரங்களை, சில விஷயங்களை வீட்டுல செய்யக்கூடாது, அது கோவில்ல தான் செய்யணும்னா கோவில்ல தான் செய்யணும். அப்ப கோவில் வளர்ச்சி அடையவில்லை, கோவில் ஐயர் தங்க மாட்டேங்கிறாரு, கோவில் அபிவிருத்தி ஆகும். இல்லைன்னா எப்படி அபிவிருத்தி ஆகும்? அந்த கோவில் இருக்கிற அர்ச்சகரை கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதுக்காக ரொம்ப சுதந்திரம் கிடையாது. நீங்க வந்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து பரிகாரம் பண்றாரு, அவர் வந்து முடிகயிறு போடுறாரு, அவர் வந்து மந்திரிச்சு விடுறாரு அப்படின்னா அதெல்லாம் கோவில்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதெல்லாம் விடுங்க, தாராளமா செய்ய விடுங்க. செய்ய விட்டால் மட்டும்தான் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும், நல்லபடியாகும், கோவில் முன்னேற்றம் அடையும், கோவிலுக்குரிய வருமானங்கள் அதிகமாகும். அடுத்த 12 வருஷத்தே கோவில் கும்பாபிஷேகம், கோபுரமாகும், தங்க கோபுரம் அமைக்கலாம். நீங்க எதுவுமே செய்யாம மக்களே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த விதமான பரிகாரங்களும் கோயில செய்யறதுக்கு தான் பரிகாரம். பரிகாரம் செய்வதற்கு தான் கோவில். அதனால நீங்க இதெல்லாம் வந்து தாராளமா கொடுக்கணும். பரிகாரம் என்பது நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக உண்டுன்னா கரெக்டா செய்யணும், தெளிவா செய்யணும், முக்கியமா செய்யணும், தன்னுடைய ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியவர் செய்யணும். அப்பதான் இந்த பரிகாரங்கள் நிறைவேறும். நன்றி. இந்த ஐடிவி சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை வந்து நீங்க அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றிகளுடன் புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். நன்றி, நமஸ்காரம்.